போகிறோம்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம். யாரெல்லாம் இப்போ புதுசாக தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம், அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி பார்க்குறோம். இப்போ வாட்ஸ்அப்பில் இப்போ வேறு யாரோடைய ஸ்டோரி நம்ம பார்க்குறோம், நம்ம பார்த்துருக்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம ரீட் ரெசிப்டை ஆஃப் பண்ணி வைப்போம் இல்லையா? அதே மாதிரி ஸ்டோரியிலையும் நமக்கு பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் வாட்ஸ்அப்பில் ரீட் ரெசிப்டை ஆஃப் பண்ணுறது மாதிரி நமக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியும் இப்போ அடுத்தவங்களுக்கு அதை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணோம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஸ்டோரிஸ் போட்டிருக்காங்க இல்லை, நான் ஒரு ஸ்டோரியை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரி ப்ளே ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்கணுன்னா நம்ம இப்படி மூவ் பண்ணி பார்த்தா போதும். இப்போ அந்த ஸ்டோரி அங்கே ரன் ஆகிட்டுருக்கோம். நம்ம அடுத்து பேக்கில் போய் பார்த்தோன்னா அந்த ஸ்டோரியை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம இந்த ஸ்டோரியை பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. இந்த டிப்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் என்னென்னா அப்டேட். அது என்ன அப்டேட்டுன்னா ஒரு ரீல்ஸில் உள்ள ஒரு அப்டேட் தான். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ரீல்ஸில் வாங்க. ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிற பேஜுக்கு அதில் இதை கீழே இருக்குல்ல ஸ்டோரி, ரீல்ஸ், லைவ் அப்படின்ட்டுலாம் இருக்குல்ல, அதில் ரீல்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரீல்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் லெஃப்ட் சைடில் செகண்ட் இருக்குல்ல லென்த் அப்படின்ட்டு அதை ப்ரெஸ் பண்ணிட்டு மாதிரி இருக்கும் 90 செகண்ட்ஸ். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணால் போதும், நமக்கு 90 செகண்ட்ஸ் ரீல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த அப்டேட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, தேர்ட் டிப் என்னன்னா, இப்போ ஒரு அக்கௌண்ட் ப்ரைவசி அக்கௌண்ட்டாக இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் நமக்கு மெசேஜ் பண்ணணும். அது எப்படி மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எந்த பர்சனுக்கு மெசேஜ் பண்ணணுமோ அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது ஒரு ப்ரைவசி அக்கௌண்ட். நான் அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் டாப்பில் 3 டாட்ஸ் இருக்குல்ல, அந்த 3 டாட்ஸை ப்ரெஸ் பண்ணுற டைம் இதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரிப்போர்ட், பிளாக், ரெசிப்ட், ஹைட் யுவர் ஸ்டோரி, அதுக்கப்புறம் யூஆர்எல்ஸ் காப்பி பண்ணுறதுக்காக, தென் சென்ட் மெசேஜ் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதில் சென்ட் மெசேஜ்ன்னு இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹோம் ஸ்க்ரீனில் காமிக்காது மெசேஜ் இருக்கிறது மாதிரி. ஏன்னா நமக்கு நம்ம அக்கௌண்ட் ப்ரைவசி அக்கௌண்ட். அது மட்டும் இல்லை, நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணணும் இல்லை. ஸோ மெசேஜில் போய் பார்த்தாலும் நமக்கு மெசேஜ்லேயும் காமிக்காது. அந்த மெசேஜ் எங்கே தான் வரும்னா ரிக்வெஸ்ட்டில் தான் வரும். ஸோ நம்ம ரிக்வெஸ்ட் பார்த்தோன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த டிப்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இது ஆல்ரெடியே தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி ஒன்று 2 பேருக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். ஸோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இதை இப்படி கேள்விப்படுறீங்க, இதை இப்போ தான் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்கன்னு ஒன்றும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.